தூத்துக்குடி செல்வம் சார், இதே தமிழ்நாட்டில் வந்து பேசி சென்றார் இந்த நாட்டினுடைய உள்துறை இலாக்காவினுடைய அமைச்சர். அவர் தெளிவா சொன்னாரு, இங்கே ஒரு தொகுதி கூட குறையாது, மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் தான் மாறுபாடுகள் இருக்கும் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தவறான தகவல்களை மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டும் சொல்லிட்டு போனார் இந்த நாட்டினுடைய உள்துறை இலாக்காவினுடைய அமைச்சர். ஆனாலும் ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். உங்களுக்கு பயந்துகிட்டு உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், சில கட்சிகள் இந்த கூட்டத்தில் வராமலும் இருந்திருக்கிறது. இந்த கூட்டத்தால் ஆக போவது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் அரவிந்தாட்சனுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தமிழ்நாட்டு அரசின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஓரங்க நாடகத்தை நடத்தி முடித்திருக்கிறார். இந்த ஓரங்க நாடகத்தில் நாங்களும் பங்கெடுத்து ஊமையாக நடித்துவிட்டு வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒண்ணு, நான் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய ஐயா ராமசுப்பிரமணியம் ஆகட்டும், அல்லது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புகழேந்தி ஆகட்டும், கடலூர் புகழேந்தி ஆகட்டும், இருவருக்கும் ஒரே ஒரு கேள்வி. இந்த தொகுதி மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன், இது நடக்க போவதாக எந்த தகவல் அடிப்படையில் நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்க? இந்த தகவல் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து கிடைச்சது? மத்திய உளவுத்துறையில இருந்து, மாநில உளவுத்துறையில இருந்து சொன்னாங்களா, அல்ல அரசாங்கத்தில இருந்து டீலிமிட்டேஷன் கமிட்டி எதுவும் ஃபார்ம் பண்ணிருக்காங்களா மத்திய அரசுல, அல்லது ஏதாவது என்ன யூகத்தில், அதாவது ஒரு ஸ்பெகுலேட்டிவா, அதாவது ஒரு கற்பனையாகவே இவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அவசியம் இல்லாமல்? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில தோற்று போயிருக்கிறது. மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாயிருக்கிறது. மக்களுக்கும் அரசுக்குமான இடைவெளி அதிகமாகி இருக்கிறது. இதை மறைப்பதற்காக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாடகம் தான் அனைத்து கட்சி கூட்டம். சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு செய்திகள் எல்லாம் உலா வருகிறது என்று சொன்ன உடனே சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல, கோவை மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது அவங்களே சொன்னாங்க, தமிழ்நாட்டிற்கோ தென் மாநிலங்களுக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது என்று சொன்னாங்க. நான் எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய கற்றறிந்த பெருமக்கள் அவங்க 2 பேருமே, அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி என்னன்னு சொல்றேன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீராய்வு செய்யப்படும் என்று எந்த தகவல்ல சொன்னாங்க? நான் சொல்றேன், எங்களுடைய தமிழ் மாநில தலைவர், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, புரோரேட்டான்னு சொன்னாங்க. ஐயா ராமசுப்பிரமணியம் அவர்களுக்கு தெரியும் புரோரேட்டா என்ன, சார்பு விகிதம் தான். அதாவது இப்ப இருக்கிற 543 நம்ம 39 இருக்கோம். இப்ப இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட நாடாளுமன்றத்துல உத்தரப்பிரதேசம் 80 இருக்கு. அப்போ உத்தரப்பிரதேசம் நாளை புரோரேட்டா அடிப்படையில், ஒருவேளை கற்பனை வாதம் தான், அந்த வாதம் கூட அவசியம் இல்லைன்னா கூட, இப்படிப்பட்ட தவறான செய்திகளை பரப்புகிற திமுக கூட்டணிக்கு நான் சொல்ல விரும்புவது, உங்கள் கற்பனைக்கு பதிலாக நானும் ஒரு கற்பனையா சொல்றேன். 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு 14.73, உயரக்குறைய 14.1% வச்சுக்கிடுங்க. 14.1% இருக்கும் போது நீங்க உத்தரப்பிரதேசத்துல 888 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்த மறுசீரமைப்பு, அதாவது மறுசீரமைப்பு இல்ல, இந்த தொகுதிகளை உயர்த்துகிறாருன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு யூகத்தின் அடிப்படையில, கற்பனை வாதம் தான். அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 124 இடம் கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு 63 இடம் கிடைக்கும். 848 தொகுதி ஆக உயர்த்தினால் 843 848 உயர்த்தினால் 124 கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு 60 கிடைக்கும். ஒருவேளை 800 தொகுதியாக உயர்த்தினால் உத்தரப்பிரதேசத்துக்கு 117 கிடைக்கும், இங்க தமிழ்நாட்டுக்கு 57 கிடைக்கும். இதான சார்
மக்கள் தொகை அடிப்படையில சென்சஸ் அடிப்படையில் உடனே நமக்கு இருவர், இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இன்னொருவர். நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல நான் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால வந்து அஸ்ஸாம் டீலிமிட்டேஷன் பண்ணிருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் டீலிமிட்டேஷன் பண்ணிருக்காங்க. நீங்க அதுக்கு 2020ல டீலிமிட்டேஷன் கமிட்டி இருக்கு, சேர்பர்சன் இருக்காங்க. அதுல பிரஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சரை பார்த்து நீங்க கேக்குறீங்க அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்ட்டு. அவர் தப்பா சொல்லியிருந்தாருன்னா, இல்ல அவர் தப்பா சொல்லியிருந்தாருன்னா உள்துறை அமைச்சர் சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் நீங்க ஒண்ணு கலக்க போறோம், நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்க கற்பனை குதிரையை கட்டவிழ்த்து விடுவீங்க. நாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல அண்ணே, நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல இருக்குது டீலிமிட்டேஷன் பத்தி. சார் டீலிமிட்டேஷன் என்னைக்கு, எந்த வருஷம், எப்ப நடத்த போதா, எந்த நீங்க ஒரு ஊடகத்தினுடைய அண்ணே 2020ல அந்த ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர், ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிருக்காங்க. 2020ல் நடந்திருக்குது அது. நீங்க அதோட பிடிஎஃப் காப்பி இருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால. நான் ஒண்ணே தயவு செய்து தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நீங்க ஒரு நடுநிலை ஊடகமாக நீங்க நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு சாதகமா பேச வேண்டாம். நான் அவர்களுக்கு சாதகமா பேசுறேன். நான் ஓபன் டாக்குமெண்டா வெப்சைட்ல இருக்குன்னு சொல்றேன். கேளுங்க சார், ஒரு நிமிஷம் சார் பேசுங்க. அல்ல, அவங்க ரொம்ப நேரம் பேச விட்டீங்க, எனக்கு அனுமதி கொடுங்க. அதாவது இந்த மறுசீராய்வு டீலிமிட்டேஷன் கமிட்டி எதுவும் ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? டீலிமிட்டேஷன் கமிட்டி, அதாவது மறுசீராய்வு குழு, அந்த கமிஷன் எதுவும் ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க, இப்ப வாதம் பண்ணுவோம். இப்ப அதுவே இல்லையே. அப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கம் தேவையற்ற ஒரு சர்ச்சையை, இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியை மறைப்பதற்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் அரசுக்கு எதிராக, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் அரசுக்கு எதிராக, போக்குவரத்து ஊழியர்கள் அரசுக்கு எதிராக போராடுறாங்க, அங்கன்வாடி பணியாளர்கள் அரசுக்கு எதிராக போராடுறாங்க, வெகுஜன மக்கள் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று போராடுகிறார்கள். இந்த அரசுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிற கெட்ட பெயரை இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டணி முடிச்சிட்டு சார், நீங்க உங்க நேரத்துல குறுக்கிடலாம் அண்ணா. நீங்க தயவு செய்து சொல்ற கேளுங்க, உங்களை இந்த எண்ணம் கொஞ்சம் இருங்க. அதாவது இந்த அரசு என்ன நினைக்க, இந்த 56 கட்சிகளும் என் பின்னால் அணிவகுத்து நிற்கிறது என்கிற ஒரு மாய தோற்றத்தை, ஒரு கற்பனையான பிம்பத்தை மக்கள் மத்தியில உண்டாக்குறதுக்கான முயற்சி பண்றாங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சி பங்கெடுத்து ஆக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் நாங்கள் மக்களோடு நெருக்கமாக இருக்கிறோம். மக்கள் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, 140 கோடி கொண்ட மக்கள் தொகையை கொண்ட பரந்துபட்ட நாட்டில் 8 கோடி மக்களுக்காகவும் நாங்கள் தான், தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் பிரதமர், எங்கள் ஆட்சி தான் மத்திய ஆட்சி. அதனால தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட கற்பனை வாதத்தை நீங்க ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். ஐயா ராமசுப்ரமணியம் அவர் சொன்னாங்க, ராஜ்யசபால உயர்த்தித்தாருன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? எந்த தரவு அடிப்படையில சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய மனிதர்கள் தவறான தகவல்களை சொல்ல வேண்டாம். மக்கள் மத்தியில பொய்யான பிரச்சாரத்திற்கு நீங்கள் துணை போகாதீங்க. ஓகே பேசலாம்.